வணக்கம் நண்பர்களே, இது ட்ரோல் 18 தமிழ். எல்லோரையும் கட்சி வித்தியாசம் பார்க்காம பொறிச்சு எடுக்கிறது தான் நம்ம வேலை. அதனால சேனலுக்கு வாங்க, வீடியோ பாருங்க, சிரிச்சுக்கிட்டே லைக்க தட்டிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்ல திட்டுங்க. வேல், சமூக நீதி காக்கும் வேல். அண்ணா கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க, மாலை சரியா மறைச்சிருது. திருத்தணி பழனி தைப்பூசம் வரப்போகுதுன்னா போதும், இந்த மாதிரி வேலை வெட்டிலாம் வேஷம் போட்டு கிளம்பிட்டாங்க வசூல் பண்றது. மாலை எப்படி பின்னாடி கொண்டு போயிருங்க, பாலையை பின்னாடி கொண்டு போயிருங்க. தொடர்ந்து நம்மளுடைய தெற்கு மாவட்டத்தினுடைய திருப்பரங்குன்றம் ஒன்றிய செயலாளர் அவர்கள் இப்பொழுது முருகனுடைய வேலை நம்முடைய எழுச்சி தமிழர் அவர்களுக்கு கையிலே கொடுப்பார்கள். அது வெற்றி வேலாக இருந்து ஜனார்தன கும்பலனுடைய மார்புகளை குறிவைக்கின்ற வேளாக இது அமைய வேண்டும் என்று இப்பொழுது வாழ்கள் வழங்கப்படுகிறது. வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே. தமிழ் முருகனை மட்டும் தமிழ் கடவுள் என்று சொல்லி தைப்பூசத்துக்கு விடுமுறை விட்டு விட்டால் நாம் எல்லோரும் தமிழர்களாக தலை நிமிர்ந்து விடுவோமா? எல்லாம் ஓட்டுக்காக. அப்படி அந்த வலைக்குள்ள போனால் கூட, அந்த அடிப்படையில் நாம போனால் கூட அவர்களின் வலையில் சிக்கிக் கொள்வோம். நாங்க தமிழ் கடவுள் முருகனை கும்பிடுறோம் அப்படின்னு வள்ளியின் உறவினரான எழுச்சி தலைவர் வாழ்கவே. மிரட்டி அடிப்போம், மிரட்டி அடிப்போம். எழுச்சி தலைவர். ஐயோ சாமி, வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். சில மாதங்களுக்கு முன்பு நான் மதுரைக்கு வந்திருந்த போது திருப்பரங்குன்றம் மலைக்கு திருப்பரங்குன்றம் திருமுருகன் கோயிலுக்கு நான் சென்றேன். பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க இங்கெல்லாம்? டேய் டேய், ஏ மூளை கட்டப்பல, ஏ முட்டாப்பல, ஏ மக்கட்ட மக்கட்ட மக்கட்ட, டேய் ஒண்ணாடா, போடா அப்படி போடா. நான் என் நெற்றியில் பூசி இருந்த விபூதியை துடைத்தேன் என்பதை வைத்துக் கொண்டு இங்கே அரசியல் செய்தார்கள். பிசிக தலைவர் திருமாவளவன் நெற்றியில் வைத்த விபூதியை அளித்த சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் அதற்கு விளக்கம் அளித்துள்ளார். திருப்பரங்குன்றம் கோயிலில் பக்தர்களுடன் செல்ஃபி எடுக்கும் முன்பு அவர் நெற்றியில் இருந்த விபூதியை அளித்த காட்சி இணையத்தில் வைரலானது. விபூதியை அழித்த திருமாவளவன் திருப்பரங்குன்றத்திற்கு ஏன் வருகிறார்? எல்லாம் ஓட்டுக்காக, எல்லாம் ஓட்டுக்காக. இன்னைக்காவது உண்மையை ஒத்துக்கிட்டியே. இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கேயாவது போய் ஊருக்கு போயிடலாம். உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.